இங்கே பார்த்தீங்களா, இந்த நெல்லிக்காய் சென்னையில் எந்த கடையிலையும் விற்று நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அப்புறம் எப்படி இது எனக்கு கிடைச்சதுன்னு பார்க்குறீங்களா? பையன் பேப்பர் போட்டுட்டு வரப்போ ஒரு மரக்கிளை உடஞ்சிருந்துருக்கு. 2-3 பேர் நெல்லிக்காய் பறிச்சிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்து பையன் இதை சாப்பிட்டதே இல்லை. இது சமைக்கிற காயின்னு நினச்சி அதை பறிச்சிட்டு வந்தான். இந்த நெல்லிக்காயை என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலங்க. மரத்துலேயே இந்த நெல்லிக்காய் நல்லா பழுத்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை வச்சு என்ன ரெசிபி செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேங்க. நீங்கள் எனக்கு இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை எப்படி சமைக்கலான்னு. ஏன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், சமைக்கிற வீடியோ எதுவும் போடலை. நெல்லிக்காயில் உப்பு மிளகாய்த்தூள் வச்சு தான் சாப்பிட்டாங்க. அது மாதிரி எங்களால் சாப்பிட முடியாது. நீங்கள் கொடுக்குற ஐடியாக்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி சொன்னேன்லங்க, மண்ணில் ஒரே ஒரு நாற்று மட்டும் வளர்ந்துருக்குன்னு. அதுதாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா? கருணைக்கிழங்கு லாஸ்ட் வீக் வாங்கினேன்ல, அது எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இதை மண்ணில் நட்டு வைக்கலான்னு கூட நான் நினச்சேன். இதை வளர்க்குறதுக்கான அனுபவம் என்கிட்ட இல்லைன்றதுனால விட்டுட்டேன். இப்போ நம்ம சமையல் புலமையெல்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த புடலங்காயை நல்லா தோல் சீவிட்டு பாசிப்பருப்போட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கிட்டேங்க. சீரகமும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம் போட்டு தாளித்து வேக வச்சுருந்த காய்பருப்பில் இந்த தாளிச்சதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான புடலங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நெய் ஊற்றி இப்போல்லாம் நான் சாப்பாட்டில் கொடுக்குறேன் இல்லைங்க, அதை பெரிய பையன் ரொம்ப விரும்புகிறான். சாம்பாரில் நெய் போட்டு கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த சாம்பார் வச்சேன். கருணைக்கிழங்கு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தான். பாதி கருணைக்கிழங்கை வெட்டி அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை பீஸ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு அதை நல்லா கிளறிட்டேன். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் டெய்லி சாப்பாடு பசங்களுக்கு எப்படி போடுறேன்றதை பாருங்கள். இப்படி உட்காந்துட்டு தான் சாப்பாடு போடுவேன். சாப்பாட்டு வீடியோ நான் எடுக்கலைன்னா பசங்களையே சில நேரங்களில் சாப்பாடு போட்டு சாப்பிட சொல்லுவேன். நான் இப்படி உட்காந்து சாப்பாடு போடுறப்போ ரொம்ப குனிய மாட்டேங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சாப்பாடு பாத்திரத்தை எடுத்து கொடுக்கறது, கரண்டி எடுத்து கொடுக்கறதுன்னு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். என்னால் இப்போதைக்கு குனிய முடியல. இப்படி பசங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு பசங்களே போட்டு சாப்பிட்லான்னு தான் உங்களுக்கு தோணும். இருந்தாலும் பசங்களுக்கு சாப்பாடை சரியாக பங்கு பிரித்து வைக்க தெரியல. அதனால தான் முடியலைனாலும் நானே சாப்பாடு போடணும்னு நினைப்பேன். சில நேரம் பெரிய பையன் 8 o'clock வந்துடுவான், சில நேரம் 8:30 கூட வருவான். 4 மணிக்கு போகிறாங்க பேப்பர் போடுறதுக்கு. அவன் வந்து சாப்பிடணுன்னு தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஒரு சில நாள் அவன் ரொம்ப லேட்டாக வந்துட்டால் மட்டும்தான் நாங்கள் முன்னாலேயே சாப்பிட்ருவோம், இல்லைன்னா அவனோட வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவோம். இப்போ என்னோடய கையில் ஃபோன் இருக்குது. இப்போ நான் எப்படி சாப்பாட்டு வீடியோ கவர் பண்ணுறேன்றது பாருங்கள். ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கேன். நெய் ஃபஸ்ட்டெல்லாம் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஆனால் இப்போ நெய் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறான். இப்போ நான் காலையில் சாப்பாடு போடுறல்ல பசங்களுக்கு, இதில் மட்டும்தாங்க நெய் போட்டு கொடுப்பேன். மதிய சாப்பாட்டில் நெய் போட வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா நெய் சூடான சாப்பாட்டில் தானே மெல்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் காட்டினதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நெய் போடுங்கன்னு பெரிய பையன் சொல்லியிருப்பான். நானும் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொடுத்தேன். அப்போ பையன்கிட்ட சொன்னேன், அதிகமாக நெய் சாப்பிட்டா வயிறு மந்தமாயிரும் அப்படின்னு. பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டாங்க. கருணைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கருணைக்கிழங்கு நான் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்ததுனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு கருணைக்கிழங்கு எடுக்கலைங்க. இந்த வீடியோ கவர் பண்ணுறப்பெல்லாம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற பதட்டத்தில் தான் நான் இதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருப்பேன். மதியத்துக்கு சாப்பாடு மிச்சம் இருக்குங்க. இது தாங்க காலையில் நடந்தது. நான் நைட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரே கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. சாப்பாடு மிச்சம் இருந்ததுங்க. ஏன்டா சாப்பாடு சாப்பிடாம மிச்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். சாப்பிட முடியல, வயிறு வலி அப்படின்னு பெரிய பையன் சொன்னான். அவனோட சாப்பாடு அப்படியே இருந்தது. நைட்டும் சாப்பாடு வேண்டான்னு சொன்னான். அவனை வெறும் வயிற்றுல படுக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை மட்டும் பையனுக்கு குடிக்க கொடுத்தேன். ஓமமும் சீரகமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதை பையனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தேன். வயிறு வலி கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக. நல்லா கலக்கிட்டு குடின்னு சொன்னேன். அவன் குடிக்கிறப்ப தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அடியில் இருக்கிற திப்பியை அப்படியே வச்சான். மறுபடியும் தண்ணி ஊற்றி குடித்து அதை கம்ப்ளீட் பண்ணான். சின்ன பையனுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை, அவன் சாப்பிட்டுட்டான். சாம்பார், கருணைக்கிழங்கு எல்லாமே மிச்சமாக தாங்க இருந்தது. சின்ன பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அந்த சாதத்தை நான் புழிஞ்சு நான் சாப்பிட்டுட்டேன்.
மதியத்துக்கு சின்ன பையனுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாம்பாரையும் கருணக்கிழங்கையும் பெரிய பையன் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கான். ரொம்ப வயிறு வலி தாங்க முடியல போல், சுருண்டு படுத்துட்டான். ரொம்ப வீக்காக இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல கொழுப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நெய்யெல்லாம் சேர்த்தேன். ஆனால் இந்த நெய் அதிகமாக சாப்பிட்டதுனால அவனுக்கு வயிறு மந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இப்படி இருக்கானேன்னு எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு மிச்சமாக இருக்குன்னு. வெறும் வயிற்றில் படுக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக நேந்திரம்பழமும் ஒன்று கொடுத்தேன். இதையாவது கொஞ்சம் சாப்பிடு, வெறும் வயிற்றில் தூங்காதன்னு சொன்னேன். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு தூங்கிட்டான். சின்ன பையன்கிட்டையும் கேட்டேன், உனக்கு ஏதாவது வயிறு வலி இருக்கான்னு. அவன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டான். கீரை எங்கள் ஏரியாவில் விற்று வர்றது ரொம்ப அதிசயமாக இருக்கும். காலையில் 6 மணிக்கே கீரை சத்தம் கேட்டது. உடனே சின்ன பையனை போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். காலையிலேயே இட்லி தோசைக்கு மாவு அரைக்க ஊற வச்சுட்டேங்க. நைட்டு நான் வேலையை விட்டு வந்து அரைச்சா கரெக்டாக இருக்கும். கீரையில் மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு மட்டும்தான் போட்டிருந்தேன். நான் நேற்று சாம்பார் மிச்சம் இருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த கீரையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. பழைய சாம்பாரை மறுபடியும் சூடு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் கீரையில் அப்படியே போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன். காரம் எதுவுமே சேர்க்கலைங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதை கீரை சூப்னும் சொல்லலாம். பையன் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் நெல்லிக்காயை பற்றி என்னன்னு கேட்டான். அப்போ நான் அதை சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் அவன் சாப்பிட்டதே இல்லை. கொஞ்சமாக உப்பு வச்சு கொடுத்தேன். ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு வச்சுட்டான். காலையில் மதியத்துக்கு 2 வேளைக்கும் தான் இந்த சாப்பாடு செஞ்சுருக்கேன். ஆனால் ஏற்கனவே மிச்சம் இருந்த சாம்பாரை இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோமே, அது தாங்குமான்னு எனக்கும் யோசனை இருந்தது. பையன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணினேன், எத்தனை மணிக்கு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்னு. சின்ன பையனுக்கு போட்டு கொடுத்துட்டு பெரிய பையன் சாப்பிட முடியலன்றதுனால உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன்னு சொன்னான். மதியம் 12:30க்கெலாம் இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். மிச்சம் இருந்த கருணக்கிழங்க முந்தின நாள் நைட்டே நான் பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன்ல, அவனுக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு அந்த பழைய சாதத்தோட அந்த கருணக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி நானும் சாப்பிட்டுட்டேன். இந்த டிஃபன் பாக்ஸை நான் எப்போவும் என் பெரிய பையன்கிட்ட லாக் பண்ணி கொடுக்க சொல்லுவேன்னா, இது லாக்கே ஆகாதுங்க. நான் பண்ணுறப்போ கையில் ஃபோன் வச்சுட்டு பண்ணுவேன்ல, கரெக்டாக மூடாது அப்படின்றதுனால தான் பெரிய பையன்கிட்ட இதை கொடுப்பேன். ஒரு வழியாக இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு முடியிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து கவர் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். நைட்டு வந்து குளிச்சுட்டு கோதுமை தோசை பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். காலையில் நான் ஊற வச்சுட்டு போயிருந்த உளுந்தோ சிறுதானியமோ நல்லா ஊறி இருந்ததுங்க. அதை மறுபடியும் நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டதுனால கிரைண்டரை தாண்டி வந்தது. அதனால தான் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப திக்காகவே அரைச்சிருந்தேன். அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இது இட்லிக்கு வருமா இல்லை தோசை தான் ஊற்றணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். வாஷிங் மிஷினில் துணியை துவைக்கிறதுக்கு போட்டுட்டு பெரிய பையன்கிட்ட கேட்டேன். அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன கோர்சஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நம்மளால் தூங்க முடியலன்னா எதையுமே சிந்திக்க முடியாது. எனக்கு ஏன் இவ்வளோ மோசமாக தூக்கமே இல்லாமல் இருக்குன்னு தெரியல. இந்த புக்கை படித்தா கொஞ்சம் தூக்கம் வரும்னு நினச்சி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஃபுல் டைம் மயக்கமாகவே இருக்குங்க. எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.